और अभी अभी एक ब्रेकिंग न्यूज आ रही है। राजस्थान के उदयपुर में टेलर कन्हैया लाल साहू की हत्या। इसी जमाने में भारत को सोने की चिड़िया कहा जाता था। फिर आक्रांत लोग आए, सब लूट के ले, पर जाते जाते उन्होंने हमारे मंदिरों को भी तोड़ दिया। अकेले औरंगजेब ने सैकड़ों मंदिर ध्वस्त किए। काशी विश्वनाथ भी उनमें से एक है। ये कहानी नंदी की है, जो सैकड़ों वर्षों से प्रतीक्षा में बैठे हैं, अपने महादेव की प्रतीक्षा में। ये अदालत तहखाने के अंदर एक बार पुनः सर्वेक्षण करने की अनुमति देती है। फिर तो आप कल ताजमहल को भी कह देंगे कि ये भी मंदिर ही था। बनारसी मस्जिद मस्जिद है ही नहीं, वो मंदिर है। अगर मंदिर को मस्जिद कहोगे तो विवाद तो होगा ही। तुम इन दंगाइयों को बच्चा क्यों कह रहे हो? ये उस वायरस के शिकार हैं जो सरहद पार से फैलाया जा रहा है। मैंने तो वही कहा है जो उनके धर्म ग्रंथों में लिखा हुआ है कि नबी ने तो कूड़ा फेंकने वाली तक को माफ कर दिया। थाने चलो, शिकायत आई है तुम्हारे खिलाफ। सर हमारी जान को खतरा है, सुरक्षा मिल जाती तो। हमने आपसे हमारी कौम के खिलाफ जहर उगलने वाले लीडरों की कुर्बानी मांगी थी। तो की लगता है यूपी में कोई आतंकवादी घटना हो पाएगी क्या? क्योंकि पहला सरकार इंडिया दी सी, ते हूँ भारत दी। गुस्ताखे नबी की एक ही सजा, सरतन से जुदा। सरतन से जुदा। சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் 2022 அந்த நேரத்துல பாஜகவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக கண்ணையா லால் அப்படின்ற ஒரு டைலர் சாதாரணமா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அவரு நுபுர் சர்மாவுக்கு ஆதரவா போஸ்ட் போட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்போ அங்க இருந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவரை கொடூரமான முறையில கொன்னானுங்க, துடிக்க துடிக்க கொன்னானுங்க. அப்படி அவர் என்னங்க பண்ணாரு? வெறும் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக பதிவு தான் போட்டாரு.
அதுக்கே அவரை கொண்டுட்டானுங்க. சரி, அப்படி நுபுர் சர்மா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எதனால இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு? ஒரு டிவி டிபேட்ல நம்மளுடைய நுபுர் சர்மா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த டிபேட்ல இஸ்லாமிய மத வெறியர் ஒருத்தரும் கலந்துகிட்டாரு. அவரு அந்த நேரத்துல தேவையே இல்லாம ஹிந்து மத கடவுள்களை தரைக்குறைவா பேசியிருந்தாரு. சிவலிங்கத்தை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாரு. அந்த மதவெறி பிடித்த இஸ்லாமியருக்கு பதிலடி தரும் வகையில நுபுர் சர்மா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? இஸ்லாமிய மத நம்பிக்கைகளா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டி கவுண்டர் கொடுத்திருந்தாங்க, எடுத்து சொல்லியிருந்தாங்க. நுபுர் சர்மா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பதிலடியானது காட்டு தீ போல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் நுபுர் சர்மாவுடைய கருத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நுபுர் சர்மாக்கு தான் நின்னாங்க. எல்லாருமே நுபுர் சர்மாவுடைய கருத்துக்கு ஆதரவுகள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன் நமக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்றதுக்காக இஸ்லாமிய ஃபேக் ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணிருக்கான்? அந்த டிவி டிபேட்ல நுபுர் சர்மா அவர்கள் பேசினதை மட்டும் கட் பண்ணி, அவங்க பேசுனதை மட்டும் கட் பண்ணி பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்கான். இவன் பண்ண இந்த ஒரு கேடுகட்ட செயலால நம்ம பாரத தேசம் முழுக்கவே ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாகி இருந்தது. கண்டிப்பா அந்த ஒரு நிகழ்வை நாம யாருமே மறந்திருக்க மாட்டோம். அதெல்லாம் மறக்கக்கூடிய சம்பவங்களா? நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக வெறும் பதிவு போட்டதுக்கு, பொதுவெளியில பேசுனதுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொன்னானுங்க, கொடூரமான முறையில கொண்டானுங்க. அந்த நேரத்துலதான் இந்தியால இருந்த பல இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய முகம், அந்த ஒரு குரூர முகம் வெளியே வர ஆரம்பிச்சது. பலருக்கும் அப்பதான் இவங்களுடைய புத்தியே புரிஞ்சுது. அது வரைக்கும் அப்பாவிகள் மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் யார் யாரெல்லாம் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக இருந்தாங்களோ அவங்கள கொடூரமான முறையில கொண்டானுங்க. ஈவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்திருந்தாலும், அவங்க ஹிந்துவா இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்திருந்தாலும் நுபுர் சர்மாவுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்கள கொண்டு இருக்கானுங்க. அதை விட முக்கியமா இந்தியா முழுக்க நுபுர் சர்மாவுக்கு எதிராக இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது. நுபுர் சர்மாவை நாங்க எல்லாருமே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள நாங்க கொல்லுவோம், நுபுர் சர்மாவை கொல்லுவோம், இத மாதிரி தூக்குல மாட்டி தொங்க விடுவோம் அப்படின்ற மாதிரி நுபுர் சர்மாவின் உருவ பொம்மைகளை அது மாதிரிலாம் பண்ணி வச்சிருந்தானுங்க. அவங்களுடைய உருவ பொம்மையை தூக்குல தொங்க விட்டானுங்க. அந்த நேரத்திலையும் பல அப்பாவி ஹிந்துக்களை இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஈவு இறக்கமே இல்லாம கொன்னானுங்க. அப்படி கொடூரமான முறையில கொல்லப்பட்டவர்கள்ல ஒருத்தர் தான் இந்த டெய்லர் கண்ணையாலால். அந்த ஒரு கொடூரமான நிகழ்வை மையப்படுத்தி உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு படம் இன்னும் சில தினங்கள்ல வரப்போகுது. அந்த படம் வெளியிடக்கூடாது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அந்த படம் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லி, அந்த படம் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லி தீவிரமான முயற்சியில இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இறங்கியிருக்கானுங்க. அந்த படத்தை நுபுர் சர்மாவுடைய விவகாரம் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கும்போது நுபுர் சர்மா போட்ட வழக்குகளை குறித்தும் அந்த வழக்குக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல வந்த தீர்ப்பு குறித்தும் பார்க்கலாம். டெய்லர் கண்ணையாலால் நுபுர் சர்மாவுடைய விவகாரம் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கும்போது நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த ஒரு பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளா இருக்கக்கூடிய முகமது ரியாஸ் அக்தர் மற்றும் முகமது கோஸ் இவனுங்க கண்ணையாலால் கடைக்கு போயிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து அவருடைய போனை வாங்கி இந்த ஒரு போஸ்ட காட்டிட்டு, ஏன் நீ இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்க, ஏன் நீ நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. அப்போ கண்ணையாலால் என்ன சொல்லியிருக்காரு? இந்த போஸ்ட் நான் போடல, என் பையன் தெரியாம போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த 2 அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இத மாதிரி இதுக்கப்புறமா நீ நுபுர் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவர் போன்ல இருந்த அந்த ஒரு போஸ்டையும் அவனுக்கு டிலீட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஆனா கண்ணையாலால் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அவருடைய பேரு நசீம், ஓகேங்களா, நசீம், கண்ணையாலால் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய பெயர் நசீம். அவன் என்ன பண்ணிருக்கான்? கண்ணையாலாலுடைய போட்டோ, கண்ணையாலாலுடைய வீட்டு அட்ரஸ், அவருடைய கடை அட்ரஸ், இது எல்லாத்தையுமே பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம கண்ணையாலால் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, அந்த ஒரு போஸ்ட காட்டி கண்ணையாலால் மீது இவன் வழக்கு வேற போட்டிருக்கான். கண்ணையாலாலுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இஸ்லாமியர் இத மாதிரி வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா பல இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கண்ணையாலால மிரட்டியிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்ணையாலால் காவல்துறை கிட்ட போய் சொல்லியிருக்காரு,
எனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு, எனக்கு நீங்க பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இவர் கேட்டிருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கேட்காம, காதுலயே வாங்காம, கண்டுக்காம நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக நீங்க இது மாதிரி போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவரை கண்ணையாலால அந்த காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இது மாதிரி அவர் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சில தினங்கள்ல அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் கண்ணையாலாலுக்கு இருந்த அந்த ஒரு மிரட்டல்கள், அந்த ஒரு கொலை மிரட்டல்கள் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருந்தது. காவல்துறை கிட்ட அவர் சொல்லியும் காவல்துறை அவருக்கு தர வேண்டிய பாதுகாப்பை தரவே இல்லை. இதனால ஜூன் 28, 2022 அன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகளா இருக்கக்கூடிய இந்த முகமது ரியாஸ் அட்டாரி மற்றும் கௌஸ் முகமது, இந்த 2 இஸ்லாமியர்களும் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் கண்ணையாலால் கடைக்கு போயிட்டு அவரை கொடூரமான முறையில வெட்டி கொன்னானுங்க. நீங்க ஹிந்துவா இருந்தாலும் ஹிந்துக்களுக்கு ஆதரவா நின்னாலும் நாங்க உங்களை இது மாதிரிதான் கொடூரமா கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அந்த 2 அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செஞ்சு காட்டிட்டு போயிருக்கானுங்க. இந்த எல்லா விவகாரத்தை வச்சுக்கிட்டு தான் நடந்த இந்த சம்பவங்களை மையப்படுத்தி தான் உதய்பூர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்துல எல்லாம் பேசியிருப்பாங்க, இப்படி எல்லாம் அவதூறுகள் பரப்பியிருப்பாங்க. இப்போ அந்த படம் உதய்பூர் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏதாச்சும் பண்ணி குட்டிய குழப்பி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம நாம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகளை இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணிட்டு வரானுங்க. ஆல்சோ பல இஸ்லாமிய அமைப்புகள் அதுக்கான முயற்சியில தீவிர முயற்சியில இறங்கியிருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, உத்தரவே போட்டுட்டாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, கண்ணையாலால் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அக்யூஸ்ட் தான் முகமது ஜாவேத். அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு எதிராக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட்டிருக்கிறவன். இவன் இது மாதிரி வழக்கு போட்டதுக்கு அப்புறமா கோர்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கோர்ட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கு, சோ ஜூலை 14க்கு மேல இந்த வழக்கை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படமானது ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வழக்கை விசாரணை பண்ணி இந்த படத்தை நீங்க தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இஸ்லாமியருடைய தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. ஆனா நீதிபதிகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்களை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால நீதிபதிகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்களை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் இந்த கதையை இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வழக்கானது நீர்த்து போயிடும், தோத்து போயிடும் அப்படின்ற மாதிரி நீதிமன்ற வளாகத்திலேயே கதறி இருக்காரு. ஏண்டா நுபுர் சர்மாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை நீங்க கொடூரமான முறையில கொன்னுருக்கீங்க. அவரை கொல்றத நீங்க வீடியோ வேற எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோவை உங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வேற போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பாரத பிரதமர் மோடியையும் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க எடுத்த ஃபுட்டேஜஸ்ல தான் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே இருக்கு. அவங்கள தூக்கி உள்ள போடுறதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தண்டிக்க முடியல. அந்த 2 இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் இப்ப ஜாமீன் வாங்கி ஜாலியா வெளியில தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இறந்து போன கண்ணையாலாருடைய மகன் என் அப்பாக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி அவர் செருப்பு போடாம இருக்காரு. அவ்வளவு கடுமையான போராட்டங்கள் அவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இத பத்தி எல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி ஒரு புண்ணியவா இந்த விவகாரத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்தா இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை இருக்கக்கூடியவர்கள்லாம் நாடகம் ஆடி இந்த படத்தை தடை பண்றதுக்கு ஆதரவாக பேசுறாங்க. அப்போ நீங்க அவங்க எல்லாருமே கொன்னுடுவீங்களா? அந்த இஸ்லாமிய மதவெறியர் ஹிந்து மத கடவுளை குறித்து கொச்சையா பேசினாரு, அதற்கு எதிராக எவனாச்சும் கேள்வி கேட்டானா? அந்த பாயிண்ட்கள் எல்லாத்தையுமே இஸ்லாமிய அடிப்படைவாத மத குருமார் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜாகிர் நாயக்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இந்தியால தடை செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய நபர். அவரு இந்தியாவுக்குள்ள வர முடியாது, அவரு தலைமறைவா தான் இருக்காரு. அந்த ஜாகிர் நாயக் இருக்காரு இல்லையா, அவரு நுபுர் சர்மா சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்களுமே அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் இவர் செஞ்சிருக்காரு அப்படின்றத ஜாகிர் நாயக்கே பேசியிருக்காரு. இப்போ கண்ணையாலாலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அதே மாதிரி ஜாகிர் நாயக்கா பண்ணுவீங்களா? நுபுர் சர்மா பேசினதை தான் அவரும் பேசியிருக்காரு. ஒரு படி மேல போய் இன்னும் பல விஷயங்களை ஜாகிர் நாயக் பேசியிருக்காரு. ஜாகிர் நாயக்க நீங்க போட்டுருவீங்களா? எனக்கு இங்க வருத்தம் என்னன்னா இவனுங்க திட்டம் பேசியிருக்காரு. ஜாகிர் நாயக்க நீங்க போட்டுருவீங்களா? எனக்கு இங்க வருத்தம் என்னன்னா இவனுங்க திட்டமிட்டு கொண்டு இருக்கானுங்க, அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கானுங்க. பிரதமர் மோடியையும் நாங்க இப்படிதான் கொலை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனாலும்
இருக்கு. அவனுங்க ஃப்ரீயா இப்ப வெளியில தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற அமைப்புகள் வேற இருக்கு. இதெல்லாம் சுத்தமா இருக்கு. இதோ இப்ப மொஹரம்லாம் போச்சு இல்லையா, அந்த இடங்கள்ல மொஹரத்தை நாங்க செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லி பல இந்து கோவில்கள் முன்னாடி நின்னு இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்களை இந்த இஸ்லாமியர்கள் பண்ணியிருக்காங்க. இந்து கோவில் மேல ஏறி இந்து கோவில்ல கொடி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கொடியை இறக்கி இவனுங்களுடைய கொடியை போட்டிருக்கானுங்க, இவனுங்களுடைய கொடியை ஏத்தி இருக்கானுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள், நேஷனல் மீடியா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஏதாச்சும் இது மாதிரி பண்ணா மட்டும் செய்தியா போடுறாங்களே, இங்க இஸ்லாமியர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இஸ்லாமியர்கள் பண்ணிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து ஏன் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் செய்தியா போடவே இல்லை? இவனுங்களா மாறாத ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவனுங்களுக்கு எல்லாம் இஸ்ரேல் தாங்க சரி, இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தாங்க சரி. இவனுங்களுடைய அட்டூழியங்களை அடக்கிறதுக்கு இஸ்ரேல்காரனால மட்டும்தான் முடியும்.